வணக்கம். பஸ்மாசுரன்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான், கடும் தவம் இருக்கிறான். தவம் இருந்தது பலனா சிவபெருமானும் அவருக்கு வரம் கொடுக்க வந்துடுறாரு. அப்போ என்ன வரம் வேணும் கேளுன்னா உடனே பஸ்மாசுரன் சொல்கிறான், நான் யாரோட தலையில் கையை வைக்கிறனோ அவங்க இறந்துடணும், அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சிவபெருமானும் சற்றும் யோசிக்காம வரத்தை அள்ளி வழங்கிடுறாரு. வழங்கின உடனே பஸ்மாசுரன் என்ன பண்ணுறான், இந்த வரம் உண்மையானது தானா, இது கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு சிவபெருமானோட தலையிலேயே கை வைக்க போகிறோம். அப்படி சிவபெருமான் தலையில் கையை வைக்க போகும்போது சிவபெருமானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் எங்கெங்கேயோ ஓடி ஒளிகிறார். அப்போ விஷ்ணு ஒரு அழகான மோகினி வடிவம் எடுத்து வந்து அந்த அசுரன் கூட நாட்டியம் ஆடுறார். நாட்டியம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த அழகில் மயங்கின அசுரன் தன்னோட தலையில் கை வச்சு தானாகவே அழிஞ்சு போயிடும்.